Hi all, this is Jessica from Bridge Medical Education. Welcome to Bridge Medical Education YouTube channel. I hope you all are doing well. நம்ம நீட் எக்ஸாம் 2024 வந்து ரொம்ப நியரிங் ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நீங்கள் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லாவே அட்டென்ட் பண்ணுங்க எக்ஸாம். ஸோ எக்ஸாம்ஸில் நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கேர்ள்ஸோட அட்டையர் ப்ளஸ் பாய்ஸோட அட்டையர் ட்ரெஸ் கோட் ஃபார் நீட் எக்ஸாம் 2024 பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேர்ள்ஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம போகலாம். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் ட்ரெஸ் கோட். ஸோ கேர்ள்ஸ் வந்து ஆப்வியஸாக நிறைய சீக்வென்ஸ் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், பேட்ச் ஒர்க் வச்சு மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சுருப்போம். ஸோ ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் எதுவுமே வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போட்டு போக முடியாது. ஸோ ட்ரை டு வேர் அ சிம்பிள் கிளாத், simple attire for your exams. So full sleeves கண்டிப்பாக allowed கிடையாது. Only short sleeve dresses are allowed. So try to purchase a dress for your NEET exam also. ஏன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் காட்டன் டாப், காட்டன் பேண்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். மோஸ்ட் எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து இந்த ட்ரெஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், சிம்பிளான ஒரு காட்டன் பேண்ட் இருக்கும். அதே மாதிரி சிம்பிளான ஒரு டாப், ஷார்ட் ஸ்லீவ் வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இதான் வந்து ட்ரெஸ் கோடில் உங்களுக்கு வந்து மெயினான விஷயம், தெரிய வேண்டிய விஷயம். ஸோ கம்மிங் டு ஜுவல்லரிஸ் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவன் இஃப் இட் கம்ஸ் டு அ இயரிங் ஆர் அ நோஸ் பின் ஆர் அ செயின் ஆர் நெக்லஸ் ஆர் பிரேஸ்லெட், கொலுசு எதுவுமே நீங்கள் வந்து தயவு செய்து போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போகும்போது இல்லை நீங்கள் எங்கேருந்து போகும்போது சரி போட்டுட்டு போகலாம், அங்கே போய் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அங்கே போனால் உங்களுக்கு டென்ஷன் எப்படியோ அதிகமாகிடும். ஸோ வாட் எவர் யூ ஆர் வேரிங், ப்ளீஸ் ரிமூவ் இட் அட் யோர் ஹோம், கீப் இட் சேஃப் அட் யோர் ஹோம் அண்ட் கோ டு த எக்ஸாம் கேம்பஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கம்மிங் டு ஹேர் ஸ்டைல், பேண்டோ ஹேர் கிளிப் எதுவுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது போட்டுட்டு போனீங்கன்னா ப்ளீஸ் ரிமூவ் அண்ட் கீப் இட் இன் யோர் பேக் அண்ட் மூவ் டு த எக்ஸாம் ஹால். பிகாஸ் நம்ம அங்கே இன்விஜிலேஷனோ இல்லை செக்கிங் போகும்போது they'll keep on telling இது எடுங்க அது எடுங்கன்னு சொல்லும் போது you will get more tensed. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே வந்து வீட்லேயே சேஃபாக வச்சுட்டு போயிடலாம். ஸோ கம்மிங் டு ஃபுட்வேர்ஸ், ஸோ ட்ரை டு வேர் அ சிம்பிள் சாண்டில் ஆர் சிம்பிள் ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ். டோன்ட் வேர் ஹை ஹீல்ஸ். ஹை ஹீல்ஸே கண்டிப்பாக போடவே போடாதீங்க. ஈவன் ஸ்மால் ஹீல்ஸ் வச்ச மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக போடாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ கோ டு எனி ஸ்மால் ஷாப்ஸ், அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் வந்து அதே போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹீல்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்லிப்பரை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஃபார் கேர்ள்ஸ். அண்ட் கம்மிங் டு பாய்ஸ்க்கும் அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். யூ கேனாட் வேர் அ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஒன்லி யூ கேன் வேர் அ ஷார்ட் ஹேண்ட் ஷர்ட். சிம்பிளான ஒரு லைட் கலர் ஷர்ட் ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி when it comes to pants, don't wear லைக் ரொம்ப நிறைய ஜிப் வச்ச பேண்ட்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து பயங்கர ஃபேன்சி பேண்ட்ஸ் மாதிரியும் போடாதீங்க. ட்ரை டு வேர் அ நார்மல் காட்டன் பேண்ட். கம்மிங் டு சாண்டல்ஸ் ஆர் ஷூஸ் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரை டு வேர் அ சிம்பிள் சாண்டில் ஃபார் த எக்ஸாம் ஹால். ஸோ இது ரொம்ப முக்கியம். பாய்ஸ் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஈவன் இஃப் பாய்ஸ் ஆர் வேரிங் சம் ஜுவல்ஸ், ரொம்ப சின்ன செயினாக இருக்கட்டும், இல்லை சின்ன கம்பலாக இருக்கட்டும், ஏதாவது போட்டிருந்தீங்க, இல்லை ரிங்கோ பிரேஸ்லெட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டிலேயே சேஃபாக வச்சுட்டு போயிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷன்ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையோ க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் பேரண்ட்ஸும் அவங்க வந்து உங்களை அனுப்பும் போது சேஃபாக ஓகே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கம்மிங் டு கஸ்டமரி ட்ரெஸ்ஸஸ், ஸோ நிறைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் முஸ்லிம்ஸ் வந்து புர்கா போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை டு பி ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இந்த எக்ஸாம் ஹால். இப்போ வந்து எக்ஸாம் வந்து 2 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக 12:30-12 போயிட்டீங்க அப்படின்னா தே வில் கம்ப்ளீட்லி செக் யூ and make you enter in the exam hall. So இந்த மாதிரி டென்ஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ட்ரெஸ் கோட் பற்றி நம்ம இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து திங்ஸ் தட் ஆர் ப்ரோஹிபிட்டட் இன்சைட் த எக்ஸாம் ஹால். இதை பற்றி நம்ம இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பென் பென்சில் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாமே they'll provide you இந்த எக்ஸாம் ஹால். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ இல்லைனா வாட்சஸ், கால்குலேட்டர், எனி மெட்டாலிக் திங்ஸ் நீங்கள் எதுவுமே கொண்டு போக முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்ஸாக உள்ளே போயிட்டு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஒன்லி யூ ஹாவ் டு கேரி யோர் அட்மிட் கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் இன்சைட் த எக்ஸாம் ஹால். ஸோ நீங்கள் அட்மிட் கார்டு என்ன பண்ணலாம்னா ஒரு 2 to 3 காப்பீஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அட்மிட் கார்டு. ஏன்னா வந்து ஃபார் சேஃபர் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அட்மிட் கார்டை வச்சுட்டு if
you're drinking water அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ராப் பட்டாலும் they won't allow you inside the exam hall. ஸோ அட்மிட் கார்டில் கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு ஃபோட்டோவை கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா அட்மிட் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோஸை கண்டிப்பாக உள்ளே நீங்கள் வச்சே ஆகணும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஹர்டல்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை டு ஹேண்டில். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேர் இருந்தால் கூட they won't allow you in the exam hall. So better try to keep everything at the safer side. So admit card நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து you are very hungry, நீங்கள் வந்து சீக்கிரமாக எக்ஸாம் போயிட்டீங்க, கேம்பஸ் போயிட்டீங்க, ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கீங்கன்னா ட்ரை டு கேரி சம் சாக்லேட்ஸ் பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம். சும்மா ஒரு சின்ன சாக்லேட்ஸ், ஒரு சின்ன ஒரு எனர்ஜி இதுக்கு மாதிரி ஒரு ட்ரிங்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். ஃபியூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டார்ட் ஏர்லி to reach the exam center. So it is always better to carry some food items உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டைமில் மட்டும் கேம்பஸ் உள்ளே. நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் ஆப்வியஸாக நீங்கள் கொண்டு போகக்கூடாது, எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் எதுவுமே நீங்கள் கொண்டு போக முடியாது. ஈவன் இஃப் யூ கேரி அ வாட்டர் பாட்டில், அதில் வந்து எந்த ஒரு வேர்டிங்ஸும் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில், இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீட் 2024 இருக்குது. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஸோ யூஸ்ஃபுல் டு யூ. கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. ஈவன் இஃப் யூ ஹேவன்ட் ஸ்டடிட், ப்ளீஸ் எக்ஸாமை வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.